உங்களுக்கு தெரியுதா, நம்ம எல்லாருமே ஒரு கேபிட்டலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலுக்கு அடிக்ட் ஆயிருக்கோம். அதை வாழணுமேன்னு தான் நம்ம இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். என்னையும் சேர்த்து தான். இலான் மஸ்கோட ரீசெண்ட் இன்டர்வியூல ஒரு பாயிண்ட், இன்னும் 15-20 இயர்ஸ்ல நம்ம இப்ப ஃபுல் டைம் ஜாப்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே, அது எல்லாமே அழிஞ்சு போயிடுமா. நான் அதை முழுசா நம்புறேன். நம்ம எல்லார் வேலையுமே ஏஐ செஞ்சிரும், உயிரை காப்பாத்துற டாக்டர் வேலை உட்பட. சரி, ஏஐ நம்ம வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பண்றது? என்னோட கணிப்புப்படி வெட்டியா இருக்கலாம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எல்லா வேலையுமே ஏஐ செய்யறதால கவர்மெண்ட்டுக்கு ஹெவி ப்ராஃபிட். பிரைவேட் கம்பெனிஸ்லயும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிரைவேட் கம்பெனிஸ் கவர்மெண்ட்டுக்கு ஹெவி டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடும். ஏஐ எல்லா வேலையும் செஞ்சுட்டாலும் அது ஒரு மனுஷன் தானே மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் இல்ல. குட் ஜாப் 2.0. இதே மாதிரி தான் ஆபரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஏஐயே பார்த்துக்கும். கவர்மெண்ட் நம்ம எல்லாருக்கும் அந்த பணத்தை பிரிச்சு கொடுப்பாங்க, வீட்டுக்கு வீடு, அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்ப பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோமே, யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு அவ்வளவு பணம்லாம் தேவையே இல்லை, அவ்வளவு சம்பாதிக்கவும் தேவையில்லை. கவர்மெண்ட் கொடுக்கறத வச்சு நிம்மதியா வாழலாம். கவர்மெண்ட்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றேனே, அதுவும் ஏஐ தான். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கண்ணை திறங்க. இதுதான் உங்க லைஃப் ஸ்டைல்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.